ஆசியாவிலேயே மிக நீளமான, அதாவது 40 அடி நீளம் கொண்ட பூப்பல்லாக்கு 1000 வீட்டு யாதவர்களுக்கு சொந்தமான மதுரை வடக்கு மாசி வீதி நவநீத கிருஷ்ணன் கோவில் பூப்பல்லாக்கு தான். இந்த கோவில்ல கிருஷ்ண ஜெயந்தி திருவிழா 15 நாள் நடக்குது. இதுல 9வது நாளான ராமாயணச்சாவடியில இருந்து 4 மாசி வீதிக்கும் வலம் வரும் பூப்பல்லாக்கு திருவிழா பிரம்மாண்டமா நடந்துச்சு. கடந்த 25 நாட்களா 8000 மூங்கில் ஏடுகளால இந்த பல்லாக்கு தயார் செஞ்சு 1000 கிலோ பூவால அலங்காரம் செஞ்சதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். திருவிழாவை முன்னிட்டு கரகாட்டம், நாதசுரம், மிருதங்கம், வானவெடின்னு வடக்கு மாசி வீதி களை கட்டிருச்சு. முன்னதா ராமாயணச்சாவடியில உற்சவர் கள்ளழகர் திருக்கோலத்துல காட்சி கொடுக்க பக்தர்கள் மின் ஒளியில் ஜொலித்த அழகரை தரிசனம் செஞ்சாங்க. ராமாயணச்சாவடியில இருந்து கள்ளழகர் புறப்பட்டு பூப்பல்லாக்குல வச்சு 4 மாசி வீதியும் வலம் வரும் திருவிழா ஆரம்பமானது. கிட்டத்தட்ட 2 டன், அதாவது 2000 கிலோ எடை கொண்ட நீளமான பூப்பல்லாக்க 120க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கையால தூக்கி வண்டியில வைக்கிறது தான் விழாவோட உச்சமே. அவ்வளவு பெரிய பூப்பல்லாக்க தூக்குனதும் பல்லாக்கோடு பக்தர்கள் ஒரு ஆட்டம் போட கம்பீரமா எழுந்த கள்ளழகரை கை கூப்பி வணங்கிய காட்சி மெய்சிலிருக்க வச்சுச்சு. ஆசியாவிலேயே மிக நீளமான இப்படி ஒரு பூப்பல்லாக்க 1000 வீட்டு யாதவர்கள் 100 வருஷத்துக்கு மேல நடத்திக்கிட்டு வர்றது மதுரைக்கே பெருமைதான்.